ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உலக தோற்றத்திலிருந்து நாம் கர்த்தருடைய செய்கைகளை கவனித்து பார்த்தோம் என்றால், அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். பார்வை அடைவாயாக அப்படின்னா பார்வை அடையிறான். எழும்பு அப்படின்னா எழும்பிடுவாங்க. சுகமாகு அப்படின்னா சுகமாவாங்க. ஒளி உண்டாக கடவுது அப்படின்னா ஒளி உண்டாகும். ஏன்? அவருடைய வார்த்தைக்கு அவர் வல்லமை இருக்குது. அதே வார்த்தையை நம்மை பார்த்து இந்த காலையில் அவர் அனுப்புறார். பயப்படாதே, நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை சுகப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார்னா அது நடக்கும். சரிங்களா? அப்ப அவருடைய வார்த்தையில நம்ம நம்பிக்கை வைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஆகும். ஆமென். அந்த வசனத்தை பிடித்து கொண்டு இன்றைக்கு இந்த நாளை தொடங்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே நீர் கட்டளையிடும். எல்லா ஃபெயிலியர்ஸும் மாறட்டும் சாமி. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ராஜா. எல்லா விதமான தொய்வுகளும் போகட்டும் ராஜா. எனக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும் கர்த்தாவே. நான் ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துக்குள்ளாக ஒரு பலத்தை என அனுப்பும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் சாமி. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் சாமி. அவருடைய படிப்பு காரியங்களிலே ஒரு புதிய நன்மைகள் உண்டாகட்டும் சாமி. ஒரு டேர்னிங் பாயிண்ட் நாங்கள் பார்க்கட்டும். வழி நடத்த அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.